அமைச்சர் நாகரிகம் இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு. இது மெதுவாக அவங்க கிட்ட போகணும். அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அடி மேல அடி மேல அடி மேல அடி இதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அதுவும் பார்ட் ஆஃப் த கேம் தான். ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ மினிஸ்டர்ஸ். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த கர்நாடிக் வந்து 5 நிமிஷம் அவங்களுக்கு 5 நிமிஷமோ 3 நிமிஷம் அவங்களுடைய ஒரு ஒரு சந்தோஷம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு அல்ப சிற்றின்பத்துக்கு அழகா வளர்ந்து நாளைக்கு ஒரு கலெக்டராகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராக ஆக வேண்டிய ஒரு பொண்ணுடைய உயிரையே இவங்க 3 நிமிடம் சிற்றின்பத்துக்கும் 5 நிமிஷம் சிற்றின்பத்துக்கும் அவங்க பண்றாங்கன்னா இவங்களை ஏன் என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ வந்து கேட்குறாங்க, வீடியோ எடுத்து கேட்குறாங்க, என்னங்க இது மாதிரி 10 ரூபாய் சொல்லி 20 ரூபாய் வாங்குறீங்க, அதெல்லாம் அப்படிதான் வீடியோ எடுக்கிறீங்களா, எடுத்துக்க வீடியோ நாங்கள் எப்படி ஒத்துப்போமான்னு அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்கள் கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கும்பொழுது இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் பெருசாக ஒன்று காசு வரப்போகுது இல்லை. 21லேருந்து 24 வரைக்கும் 3% நோட்டாக்கு கீழே இருந்த பார்ட்டியை 11க்கு மேலே கொண்டு வந்தது ஒரே ஒரு பெரிய சக்தி, அது அண்ணாமலை என்கிற சக்தி. திருப்பி 24லேருந்து 26 பார்த்தீங்கன்னா 11-12% திருப்பியும் சரிவடைஞ்சு 3% கம்மியானது. இதுவும் அவர் கொண்டு அங்கேயும் போய் அவர் கேம்பெயினிங் பண்ணியும் இப்படி இருக்கு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மருத்துவ அணி மாநில செயலாளர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரணவ், நேயர்களுக்கும் வணக்கம். சார், இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு துயர சம்பவம் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு 10 வயசு சிறுமி கடத்தி செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயம்புத்தூருடைய ஐஜி அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்போம், வந்து பப்ளிக் பிரஸ் மீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்சுட்டே பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஎன்ஐ நிறுவனம் போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தனியா மைக் எடுத்துட்டு போயிட்டு. அந்த பிரஸ்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்சுட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் அமைச்சர் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா நீ நிர்வாக ரீதியா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சார், இப்ப தாவேக்கால வந்து இப்ப காவல்துறை அதிகாரிகள் வந்து ஓகே, இப்ப புதிய அரசாங்கம் தராங்களா சார் இந்த விஷயத்துல? உங்களுடைய கேள்வி வந்து நியாயமான கேள்விதான். அதாவது அவை நாகரிகம் அல்லது அவை அறிதல்னு இருக்கு, வள்ளுவரே அதை பத்தி உள்ள எழுதியிருக்காரு. எந்த விஷயம் எங்க பேசணும், எப்படி நம்ம முகபாவம் இருக்கணும், இது ஒட்டுமொத்தமா தான் மெல்லியல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லி இந்த சிடிஎஸும் இன்ஃபோசிஸும் இது மாதிரி பல பல பன்னாட்டு நிறுவனங்களை கூட ஒருத்தர்கிட்ட பேசுறது எப்படி பேசணும், எப்படி பழகணும் இருக்கு. இப்ப ஒரு மாநிலமே கொந்தளிச்சுட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் உள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ ஆர்ஜி கார்ல வந்து கரெக்டாக நடக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நான் பல இன்டர்வியூஸ் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே நடந்துகிட்டு இருக்கு. தர்மபுரியில் நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குது, தூத்துக்குடியில் நடக்குது. அப்போ எல்லாரும் கொந்தளிப்பு இருக்கும் பொழுது ஒரு ஐஜிங்கிறது நீங்க தான் பிடிச்சி இடிச்சுட்டு கொண்டு வந்து தரத்தர கொண்டு வந்து அடின்னு அடிச்சுக்கணும், ஒட்டைக்கணும் இவனுங்கள. நீங்க வந்து சிரிச்சுட்டு என்னமோ கேஷ்ல பேசுற மாதிரி ஜாலியா பேசுற மாதிரி இட் ஷோஸ் கம்ப்ளீட் லேக் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அவங்களுடைய நம்மளுடைய போலீஸோடைய காவல்துறையோடைய திறமையை பத்தி டவுட்டே இல்லை. 24 மணி நேரத்தை பிடிச்சிட்டாங்கல்ல, அப்படி வேண்டாம். இன்னும் கண்டுபிடிக்கவில்லை யாரு வந்து வேங்கை வயல்ல பண்ணாங்க, இன்னும் கண்டுபிடிக்கல யாரு தூத்துக்குடியில பண்ணாங்க, எவ்வளவோ அது மாதிரி. இன்னும் யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில சிட்டி சென்டர்ல இருக்கு. இவங்க தூரத்துல இருக்கிற அந்த கோயம்புத்தூர்ல தள்ளி இருக்கிற சூழல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு டிக் மார்க் 2 டிக்கு போடலாம், ப்ளூ டிக்கு போடலாம். ஆனா இதை பத்தி ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ பத்தி பேசும்பொழுது நம்மளுடைய முகபாவமோ நம்மளுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பேச்சுக்கள் அல்லாத நமது ஒரு சந்தேஷங்கள் மெசேஜஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் பிரணவ், நாங்க டெய்லி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ நம்ம சொல்றோம், ஃபேமிலியை கூப்பிட்டு மாதிரி அப்பாவுக்கு கேன்சர் இருக்குமா, ஆப்ரேட் பண்ணணும், அப்போ கீமோ தெரப்பி கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுக்கணும், பை எடுத்து வைக்கணும், மோஷன் வருது. அப்போ சிரிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படி சொன்னா என்ன அசிங்கமா இருக்கும். அப்ப இப்ப ஏற்பட்டீங்க டாக்டரை வந்து தூக்கி போடுறாங்க, எவன்டா அவனுக்கு எம்பிபிஎஸ் கொடுத்தாங்க எங்களை போடுவீங்க. அப்ப அதே போலதானே போலீஸ் தாண்டி ஒரு மனிதாபிமானம் இருக்கு. ஏன் கீர்த்தனாங்கிறது ஒரு அமைச்சர், எந்த
மக்களுடைய வாக்குகளால அவங்க எம்எல்ஏ ஆகி அப்புறம் அமைச்சரவைக்கு வந்தாங்கன்னு மறக்காம, அந்த மக்களை பத்தி நினைக்காம, என்னை வந்து அபிஷியல் வேக் மட்டும் கேளுங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு போறது தேவையே இல்லாத ஒரு முகபாவம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷோஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் இல்லாததுனால இவங்க கீர்த்தனா அமைச்சர் அப்படி பண்ணியிருக்கலாம். அதே போல ரம்யா பாரதி மேடமும் கொஞ்சம் யங்கா இருக்காங்க. ஒருவேளை அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லையோ. நம்ம வி மஸ்ட் ஆல் லேர்ன் ஃப்ரம் திஸ். அவங்கள வந்து ஒரு முறை எல்லாருமே ஒட்டுமொத்தமா மன்னிச்சு, சரி என்னமோ ஒரு அனுபவம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க பண்ணாங்க. ஆனா எல்லாரும் ஹைலைட் பண்ணும்போது வேற ஆளுங்களை பார்த்து சிரிக்க கூடாது. போலீஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல பார்த்து எல்லாரும் உங்க போட்டுட்டா ரேப்பாச்சுன்னு சிரிச்சா அவங்களுக்கு என்ன மாதிரி வைரியம். அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவா பார்த்து அவங்களுக்கு வந்து பாவம் அவங்கள யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் அவங்களுக்கு நடந்திருக்கு. இந்த தருணத்துல கொஞ்சம் மனிதாபிமானமும் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் சிம்பத்தி காட்டுறதும் எல்லாருடைய கடமை. அதே அதே டைம்ல எல்லாருக்கும் நான் இது பண்ண போறேன். ஜஸ்டிஸ் ஃபார் டேஷ்ன்னு சொல்லி அந்த பிள்ளை பேரை போட்டு அந்த பிள்ளை போட்டோ போட்டு அப்படி நாங்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம். எல்லாருமே எந்த ஒரு தாயும் தகப்பனும் குழந்தையோட பேர் வெளியே வரக்கூடாது, நடந்தது அவ்வளவு மோசம், அதுக்கு மேல ஒரு அவமானமா நினைப்பாங்க. அது அந்த சென்சிட்டிவ்க்கு என்ன சொல்லணும், நான் என்ன ரிக்வெஸ்ட், பப்ளிக் ரிக்வெஸ்ட், டெத் ஃபார் கார்த்தின்னு போடுங்க. கார்த்தியை போட்டுத்தாங்கன்னு சொல்லுங்க. அவன் படத்தை வச்சு உங்க எல்லாரும் டிபியில வைங்க. எந்த மனுஷனும் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கூடாது அடுத்த 25-30 வருஷத்துக்கு. எங்க 25-30 வருஷம், 3 மாசத்துல அவன் தயவு செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும். இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க, நாங்க பிடிச்சிட்டு கொண்டு வரது எங்களுடைய ஃபால்ட், எங்களுடைய வேலை, சட்டம் தான் மரண தண்டனை கொடுக்கும். சைலேந்திர பாபு கோயம்புத்தூர்ல பண்ண மாதிரி அப்பப்ப பிரணாம் சில சமயம் இவங்க பணி வந்துட்டு இருக்கும் போது அந்த விலங்குல விழுந்துடும். அப்ப அவங்க ஓடுவாங்க. அப்ப போலீஸ் வேற என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க. கரெக்டா அவங்க மேலே சுட்டுருவாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அது பல இடங்கள்ல அது மாதிரி நடந்தது. நான் இப்ப ஹைதராபாத் தான் பேசிட்டு இருக்கேன். இங்க ஒரு ஹோமியோபதி பொண்ணு அநியாயத்துக்கு ஒரு டாக்டர் கொண்டாங்க 2 பேர் ஒரு பிரிட்ஜு கடியில. அதே இடத்துல போய் எப்படிடா நீ பண்ணன்னு கேட்டு அவங்க அப்படியே தப்பிச்சுட்டு ஓடிட்டாங்க. உடனே சுட்டாங்க, கரெக்டா செத்துட்டாங்க. அது மாதிரி இந்த கார்த்திக்கும் நடக்கலாமே, மோகனுக்கும் நடக்கலாமே. அது செயற்கையா நடக்குதா இயற்கையா நடக்குதான்னு யாரும் கண்டுக்க மாட்டோமே, தமிழ்நாடே சேர்ந்து கை தட்டுமேங்கிறது நான் எல்லாருக்கும் எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சார், இப்போ அந்த பெண்ணினுடைய சித்தி அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறப்ப உங்களுடைய பொண்ணு வந்து சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய சித்தப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கியிருக்காங்க. சைன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துல உங்களுடைய பெண்ணு வந்து இறந்துட்டாங்க, ஜிஹெச்ல போய் பாடி கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் சொன்னதா அவரோட சித்தி வந்து பிரஸ் மீட்ல கிளைம் பண்றாங்க. இது என்ன சார் நடந்திருக்கு? இதை பத்தி நான் 2 ஓய்வெடுத்த ஐஜிஸ் கிட்ட பேசுறேன், ரிட்டையர்ட் ஐஜிஸ் கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்க, டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கான். தப்புன்னு ஒரு முட்டையை போட்டு உடைக்க செத்துட்டு அவங்க பொண்ணு சொன்னா ஐயோ நம்ம இது பண்ணி எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி இல்லை பிடிச்சிட்டோம், கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம்னா சரி பிடிச்சிட்டான்னு ஒரு கொஞ்சம் மென்டல் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்குறாங்க, ஆறுதலா இருக்கு. அப்புறம் இல்லைங்க ஆனா இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா அது 2 ஸ்டெப்பா ஒரு ஆறுதலுக்காக, ஒரு டேமேஜ் கண்ட்ரோலை அது கொஞ்சம் கம்மிப்படுத்துறதுக்காக அவங்க வந்து எடுத்த சில ஸ்டெப்ஸ்ன்னு மாதிரி இந்த ஓய்வெடுத்த ஐஜி சொல்றாங்க. என்னன்னா அப்படின்னா மக்கள் வந்து ஏன் நீங்க உண்மையை சொல்லன்னு கேட்போம். அப்ப நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்க வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் சொல்லி அப்புறம் சொல்லுவோம். இதுதான் மக்களுக்கு நல்லதுங்கிறதுனாலதான். இப்ப பேஷண்ட் சுத்தி நிறைய பேர் ஏன் டாக்டர் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா தான் இருப்போம் யதார்த்தமா. அப்புறம் அவங்க வந்து இல்ல நீங்க சொல்லுங்க சரி உங்களுக்கு உண்மைதான் தெரியணுமா, இப்படி பண்ணா அவர் இறந்துருவாரு, அவர் கேன்சர் வளர்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உங்க எல்லாரும் சொல்ல வேணாம்னு நினைச்சோம், நீங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க, அதான் நாங்க சொல்றோம். அதே போல ஒரு சில விஷயங்கள் டாக்டர்ஸும் சரி போலீஸ்காரங்களும் சொல்லி கொஞ்சம் கம்மிப்படுத்துறதுக்கு அந்த ஷாக்கை அவங்க சொல்லியிருக்கலாம். எல்லாமே உடனே போட்டு உடைக்கணுங்கிறது ஒரு ரூல் இல்லையே மேடம். அது பிடிச்சிட்டாங்க, அநியாயத்துக்கு உடனே செத்து போயிடுச்சு, சரி அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் தகவலை கொடுக்கறது கொஞ்சம் ஒரு மெல்லிசா கொடுக்கலாம், நம்ம முடிவு எடுத்துருக்கலாம் மேடம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அந்த இன்ஜரிஸ் பாத்தீங்களா அநியாயத்துக்கு இருக்கு. தாடை உடைஞ்சிருக்கு, கழுத்து உடைஞ்சிருக்கு, முகத்துல இருக்கு அந்த சீக் போன்ஸ் உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கே கொடூரமா இருக்கு. பெரிய பாறங்கள் வச்சு இங்க அடி நடிச்சிருக்கிறான். என்ன பண்ணிச்சு இந்த 10 வயசு பிள்ளை? இவங்க வந்து இந்த கம்நாட்டுக்கு வந்து 5 நிமிஷம் அவங்க 5 நிமிஷமோ 3 நிமிஷம் அவங்களுடைய ஒரு சந்தோஷம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு அல்ப
சிற்றின்பத்துக்கு அழகா வளர்ந்து நாளைக்கு ஒரு கலெக்டராகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராக ஆக வேண்டிய ஒரு பொண்ணுடைய உயிரையே இவங்க 3 நிமிடம் சிற்றின்பத்துக்கும் 5 நிமிஷம் சிற்றின்பத்துக்கும் அவங்க பண்றாங்கன்னா இவங்களை ஏன் என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப முதல்ல கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதே வேளையில இன்னொரு அமைச்சரை பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவர்கள் வந்து இருக்கக்கூடிய திருவனைக்காவல் கோயில்ல போயிட்டு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த கோவில்ல அறநிலையத்துறை சார்பா இருக்கக்கூடிய இந்த பிரசாதம் குடிக்கிறதுல போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா இந்த லட்டு பாக்கெட்ல எக்ஸ்பைரி டேட் இல்லாம இருக்கு, இதோட மேனுபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதே வேளையில ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்து அதுல மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, இது இந்த டேட்ல தான் மேனுபேக்சர் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி அப்ரூவ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறுக்கு பாக்கெட்டுக்கு நான் போயிட்டு ப்ரூஃப் வைக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு இது வேற ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு சுற்றடர்ல சொல்லி முடிக்கணும்னா இது புது மாப்பிள்ளை முறுக்கு மாதிரிதான். இது வந்து புது மந்திரி முறுக்கு. இது நான் என்ன கேட்பேன், முறுக்கு ஃபேக்டரி எப்போ எக்ஸ்பயர் ஆச்சு உனக்கு தெரியுமா, நீ போய் ஃபேக்டரியில் பார்த்தியா? இதெல்லாம் வந்து ஆர்வ கோளாறுல வர்ற பிரச்சனைகள் தான். கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஐ திங்க் போக போக அவங்களுக்கு அனுபவம் வர அந்த ஆர்வம்லாம் கொஞ்சம் கம்மியாகி ஓகே ஆகும். நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நீளமான ஒரு கயிறு கொடுத்து பரவாயில்லைன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விடணும். பட் எஸ், நீங்க சொல்றது கரெக்ட். அதே போல இன்னொரு இடத்துல கூட ஆய்வு பண்ணும்பொழுது எல்லா கட்சிக்காரர்கள்லாம் கூட்டு போய் ஆய்வு எடுக்கிறாங்க. ஐ திங்க் நடைமுறைப்படி கவுன்சிலர்ஸ், இந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அல்லது அந்த துறையை சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களோட போகணுமே தவிர மச்சா என்னோட வான்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 100 தாவேகாவுடைய மெம்பர்ஸ் வெறும் உறுப்பினர்களோட கூட்டு போறது வந்து நடைமுறையே இல்லை. அப்படி போனா ஒவ்வொரு இடத்துலயும் வேலை நடக்காது, அராஜகம் மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் யாராவது உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கணும். எல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், இது மாதிரி பண்ணக்கூடாது, இது பண்ணணுங்கிற ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தா ஈகோ எல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம கத்துக்கலாம் நினைச்சு பண்ணா அந்த நடைமுறைகள், அமைச்சர்களுக்குன்னு ஒரு அமைச்சர் நாகரிகம் இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு. இது மெதுவாக அவங்க கிட்ட போகணும். அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சான்ஸ் சொல்லி அடி இதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அதுவும் பார்ட் ஆஃப் த கேம் தான். ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ மினிஸ்டர்ஸ். சரி, இப்ப அடுத்து 3வதாக நேற்றுக்கு ஒரே நாள் அமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்கள் போயிட்டு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. சார், தமிழகத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல எப்ப மூடுவீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு, சார் தமிழகத்துல டாஸ்மாக்லாம் மூடிட்டா மட்டும் போதைப் பொருளா ஒழிஞ்சிடுமா, அப்போ வந்து புழக்கம் அதிகமாயிடும், இல்ல இல்லிசிட்டி லிக்கர்ஸோட புழக்கம் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பதில். 2வதா டாஸ்மாக்ல ஏன் சார் 10 ரூபா வாங்குறது நிக்கல அப்படின்னு சொல்லி 2வது கேள்வி செய்தியாளர் கேட்டதுக்கு, திஸ் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ், இது வந்து சினிமா கிடையாது, வந்த உடனே ஒரே நாள்ல நிக்கிறது, திஸ் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 3வது அமைச்சர். இந்த அமைச்சருக்கு நான் சொல்வேன், நிச்சயமா ஒரு பகுதி நான் அவர்கிட்ட ஒத்துக்கிறேன். 55,000 கோடி கொண்டு வர டாஸ்மாக நம்ம ஓவர் நைட் நிப்பாட்டணும்னா ஆல்ரெடி கஜனா காலி. எங்க இருந்தோ நம்ம வந்து காசு எடுத்து மின் மாதிரி வந்து வேலை செஞ்சு இயங்கி எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி வரணும். அது இப்பேற்பட்ட ஒரு கோடை காலத்துல சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் இங்க இருந்தோ காசு வரணும். நம்பர் 1 ஏர்னர் வந்து 55,000 கொண்டு வர 55,000 கோடி கொண்டு வர டாஸ்மாக். அதை நீங்க ஸ்டாப் பண்ண கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி நீங்க 717 நீங்க நிப்பாட்டினீங்களோ, நான் பல முறை இதை நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து 2-3 பொருளாதார ஆய்வாளரோட நான் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். எப்படி இதை ஸ்டாப் பண்ணணும்னா, உங்களுடைய காசும் வரணும், அதே சமயத்துல ஒருத்தரும் மொபைல ஃபுல்லா குவார்டர் அடிச்சுட்டு ஹாஃப் அடிச்சுட்டு காலி ஆயிடக்கூடாதுன்னா டைமிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 6 to 9 வைக்கலாம், ஒரு 5 to 9 வைக்கலாம். ஆதார் கார்டை காட்டி தான் பண்ண முடியும், டெய்லி 3க்கு மேல எடுக்க முடியாது. அப்படி பண்ணா ஃபுல்லா டைட் ஆகி மப் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பொண்ணாட்டி டமாண்டிமில் அடிக்கிறது, இது மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து இழுத்து ரேப் பண்றது, கொலை பண்றது, இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். மக்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், அவங்களோட அவங்க செய்யற மனது இயங்குற வழியும் பார்க்கறதும் ஒரு அரசுடைய கடமை. அந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை நீங்க டாஸ்மாக் ஹவர்ஸை கம்மி பண்ணீங்கன்னா சேல்ஸ் கடகடன்னு வந்துடும் 3-4 மணி நேரத்துல. ஆனா இது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு இவ்வளவுதான் தண்ணி அடிச்சு விட்டோம், அடிக்கலாம் பிச்சு விட்டீங்கன்னா பெட்டர் ஆகும். 2வது அவர் சொன்னார் தெரியுமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு நான் உடன்பாடு இல்லை அவர் சொன்னது. ஏனென்றால் நான் ஒரு கிளியர் வீடியோ பார்த்தேன். அடையாறுல இந்த குவீன்ஸ் பில்டிங்னு ஒரு பில்டிங் இருக்கு, அடையார் பிரிட்ஜ் ஏறி இறங்கினோன்னு அங்க வந்து ஒரு எலிட் டாஸ்மாக் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 20 ரூபாய் வாங்குறாங்க.
பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ வந்து கேட்குறாங்க, வீடியோ எடுத்து கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி 10 ரூபாய் சொல்லி 20 ரூபாய் வாங்குறீங்க, அதெல்லாம் அப்படிதான், வீடியோ எடுக்கிறீங்களா, எடுத்துக்க வீடியோ, நாங்கள் எப்படி ஒத்துக்குமான்னு அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கும்பொழுது இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் பெருசா ஒன்று காசு வர போறது இல்லை. ஏன்னு கேட்டா, நீங்க வீடியோ எடுத்துக்கங்க, இந்த காசு நான் என்ன அமைச்சர் கேட்குறேன்னா, இது வந்து கஜானாக்கு போகுதா? இதனால நீங்க வந்து இந்த அம்மா மெஸ்ல வந்து 1 ரூபாய்க்கு இதை வச்சு நீங்க இட்லி போடுறீங்களா? எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா? இதனால மத்தியம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு ஒரு குடிகாரனுக்கு போகுது, என்னமோ அங்க இருக்கிற எம்எல்ஏக்கும் கவுன்சிலருக்கும் போகுது. அல்லது இதுக்கு வந்து சரி நிறைய காசு வந்து எதிர்கட்சிகளுக்கும் போகுதுன்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை ஏன் உங்களால பிளாக் பண்ண முடியாது? ஏன் நீங்க சிசிடிவி போட்டு 20 ரூபாய் யார் வாங்குறாங்கன்னு பார்க்க முடியாது? நிச்சயமா பண்ண முடியும். இதுக்கு வந்து ரா கொண்டு வர தேவையில்லை, சிபிஐ கொண்டு வர தேவையில்லை. இந்த அமைச்சராகவே நிச்சயமா பண்ண முடியும். தயவுசெய்து அமைச்சர்கிட்ட நாங்கெல்லாம் வேண்டுகோள் என்னன்னா, தயவுசெய்து பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு சாக்கு கொடுத்தா அது ஒரு நொண்டி சாக்கா தான் ஆயிடும்னு ரொம்ப கிளியரா நான் உங்ககிட்ட சொல்றேன். மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கேபினெட் வந்து ரீசெட்டில் ஆக போது இந்த ஜூன் 15ஆம் தேதி பிஜேபி அரசாங்கம் அமைஞ்சு 2 வருஷம் போகுது. அதாவது மொத்தமா பார்த்தோம்னா 13 வருஷம் முடியுது. இந்த 3.0 2 வருஷம் முடியுது. முடிஞ்ச உடனே கேபினெட் ரீஷபிள் முடிவு நடக்க போது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துல இருந்து ஒரு முக்கிய பாஜக புள்ளிக்கு ஆந்திரா இல்ல கர்நாடகால இருந்து ஒரு சீட் கொடுக்க போறாங்க, கொடுத்துட்டு ராஜ்யசபா சீட் கொடுத்து மத்திய அமைச்சராக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 24ல இருந்து இப்ப 26 வரைக்கும் அவர் வந்து 24, 25ல இருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பேக் பெஞ்ச்டா இருக்காரு. அதே சமயத்துல 21ல இருந்து 24 வரைக்கும் 3% நோட்டாக்கு கீழே இருந்த பார்ட்டியை 11க்கு மேல கொண்டு வந்தது ஒரே ஒரு பெரிய சக்தி, அது அண்ணாமலை என்கிற சக்தி. திருப்பி 24ல இருந்து 26 பாத்தீங்கன்னா 11-12% இருந்து திருப்பியும் சரிவடைஞ்சு 3%க்கு கம்மியானது. இதுவும் அவருக்கு ஒண்ணு அங்கேயும் போய் அவரு கேம்பெயினிங் பண்ணியும் இப்படி இருக்கு. இந்த தருணத்துல நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு மத்திய போஸ்டிங் வந்து நிச்சயமா கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கு. பிளஸ் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து அவர் கொண்டு வந்து இது வந்து பல டெல்லி வட்டங்கள்ல பேசப்படுகின்றது. சஞ்சய் பண்டி, இப்ப நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன். சஞ்சய் பண்டி நீங்க ஹைதராபாத் ஒரு பெரிய புள்ளி, பெருசா அவரும் மாநில தலைவராக இருந்தாரு, பெரிய அவரும் மத்திய அமைச்சர் எம்எஸ்ஆ இருந்தாரு. ஒரு சில பிரச்சனைகளால ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கு இருந்த ஒரு பிரச்சனையால அவர் இப்ப ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த இடம் காலியாது. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரருக்கு, ரிட்டையர்ட் ஐபிஎஸ்க்கு செம்மையான ஒரு இடம். அதாவது எம்ஓஎஸ் ஹோம், உள்துறையில வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டைரக்ட்லி அமித்ஷா ஜிக்கு ரிப்போர்ட் பண்றது. ஸோ ஆந்திர பிரதேஷ் மூலமா அவர் கொண்டு வந்து இந்த சஞ்சய் வண்டியால வெக்கேட் பண்ண அந்த நாற்காலி அவருக்கு கிடைச்சதுன்னா அவருடைய அனுபவத்துக்கு ஏத்தாப்பால ஒரு சரியான ஒரு போஸ்டிங்கா இருக்கும். அங்கிருந்து என்னுடைய ஒரு சுயநல வேட்கை என்னன்னா, அங்கிருந்து அவரு கொஞ்சம் இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பார்ட்லி இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு அது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸோ நீங்க சொன்னது நான் பல வட்டங்கள்ல கேட்டேன். அது வர்ற வேலைக்கு நாம் எல்லாம் காத்து கொண்டு இருப்போம். ஆனா நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கும் திமுக இது மாதிரி எல்லாம் சொல்லுதுன்னு எடுத்து சொல்லி அந்த பால் அது வரைக்கும் கொண்டு வந்தாரு. கடைசி நிமிஷத்துல தாவைக்காது எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பால். இதுதான் உண்மை. ஸோ நிறைய பண்ணியிருக்காரு பாஜகவுக்கு. பாஜக ஒரு என்ன மாதிரி பார்ட்டின்னா, ஒன்று பண்ணாங்கன்னா ஒருத்தர் அது மறக்காம அதுக்கு ஒரு பிரதிபலன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவ புண்ணியத்துல ஒரு நல்ல தலைவர், அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல தலைவருக்கு அந்த இடம் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்திலயும் சொல்லியிருந்தாங்க, வெளியில பிரஸ் மீட்லயும் சொல்லியிருந்தாங்க. அந்த 47 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்து தாவைக்க கொடுத்திருந்தாங்க. அந்த 25 பேர்ல பகதம் குமரவேல், அதுக்கப்புறம் ஜெயக்குமார், அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ 3 பேரும் தாவை போயிட்டு அது அவங்களுடைய எம்எல்ஏ பதிவு ரிசைன் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தாவேக்கா குதிரை பேரம் செய்யறாங்க, நீங்க பாக்குறீங்களா சார்? தாவேக்கா வந்து அவங்களுடைய சர்வைவல், அவங்க படிச்சுதான் ஆகணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க குதிரை பேரம் பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஆள் அங்க வந்து பேசுறதோட, அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லீமா ஜோஸ் மார்டின் அவங்க கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்கன்னு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அந்த குரூப்ல அவங்களுக்குள்ளார ஒரு நாங்க சொன்னதை யாரும் கேட்கல சொல்லி ஒரு அதிருப்தி இருந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அப்படியே இந்த 25 ஆட்களை இழுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்களோ, குதிரை பேரம் உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியுது. அப்படி பண்ணாலும் திமுக அதிமுக செய்யாததான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஸ்ரீகிருஷ்ணாவே பகவத்கீதால சொல்லியிருக்காரு, சில சமயம் அதர்மத்தை வெல்லுவதற்கு நாமும் அதர்மத்தை கையாளணும்.
அது பலமுறை மகாபாரதத்தில் அதுல வந்து உதாரணங்கள் இருக்கு. இது வந்து ஒரு ரேர் எக்ஸாம்பிள். இந்து பிலாசபில பொதுவாக என்ன சொல்லுவாங்க, the end doesn't justify the means. அதாவது இதுதான் எண்டு, சரியான ஒரு ஆட்சி வந்துருச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல நமது போராளி, நமக்கு அந்த பக்கம் இருக்கிற போராளி வந்து அதர்மத்துடைய ஒரு பிரதிநிதியாக இருந்தால் அப்ப நீயும் அதர்மத்தை கையாளலாம் என்றுதான் ரொம்ப கிளியரா இந்து தர்மம் சொல்லுது. எனக்கு தெரியும் தாவேக்கா வந்து ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, அது வந்து ஹிந்து அல்லாத தர்மத்தை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணும். அப்படி இருந்தும் அவங்க பண்றது ரொம்ப ஒரு தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாரும் இங்க குருட, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு கண்ணு இருக்கு, அவங்க வந்து ராஜாவா இருக்கிறான். இதுதான் உண்மை. ஸோ இன்னொரு விஷயம், இந்த 3 பேர் வெளியே வந்திருக்காங்கல்ல, அந்த சத்யமாமா, ஜெயக்குமார், KS ஜெயக்குமார் அண்ட் இந்த முருகவேல், இந்த 3 பேரும் நிச்சயமாக நான் எல்லாம் கேட்டுக்குங்க, இந்த பை எலெக்ஷன்ல அதே சீட்ல அவங்க நிற்பாங்க. ஆனா இந்த முறை தாவேக்காவோட விசில் சின்னத்துல நிற்பாங்க, நிச்சயமா ஜெயிப்பாங்க. இப்ப நானும் நீங்களும் பேசலாம், இது குதிரை பேரமான், நீங்க நினைக்கிறீங்களா மக்கள் பார்த்துட்டு போன வாட்டி அவங்க ரெட்டை இலையில இருந்தாங்கப்பா, இந்த வாட்டி அவங்க விசில் நிக்கிறாங்கப்பா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் கொடுக்கணும், குத்துரா விசிலுக்குன்னு சொல்லி இந்த 3 பேரும் ஜெயிக்க போறாங்க. பாக்கி இருக்கு 22ல. எனது ஒரே கேள்வி, பாக்கி 22ல ஏன் அவங்க சும்மா இருக்காங்க? நாளைக்கு பாக்கி இருக்கிறவங்களும் ரிசைன் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துட்டே இருக்க. எல்லாம் இல்லை, ஏன்னா எல்லாம் ரிசைன் பண்ணா ஸ்ட்ரென்த் வராது. இந்த 2/3 இருக்கு, யூ ஆல் நோ, 2/3 ஆஃப் 47னா 32 பேர் வரைக்கும் போனாங்கன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அவங்களால எஸ்கேப் பண்ண முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 32 பேர் இல்லை. நான் நினைக்கிறேன் அடுத்த 10-15 நாட்கள்ல பல மாற்றங்கள் நடக்க போகுது பிரணாம். பலர் இன்னும் குதிக்க போறாங்க, பார்த்துக்கிட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மே 15ஆம் தேதி சஞ்சய் துபே அப்படின்ற ஒரு சீனியர் அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த சீனியர் அட்வொகேட் வந்து கொடுக்கறதுல ஒரு முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. அந்த கேஸை விசாரிச்ச தலைமை நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காங்க. இளைஞர்கள் கருப்பாம்பூச்சி மாதிரி நிறைய பதிவுகள் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. அதை ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டி ஐடி ஒர்க் பண்ண விட்டாங்க. கார்பரேஷன் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க இந்தியா முழுக்க ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சோ இது வந்து டைரக்ட் யூத்தோடைய பேக்லாஷ். 5 நாட்களுக்குள்ளார வெறும் இன்ஸ்டாகிராம்ல 1.5 கோடி 15 மில்லியன் 1.5 கோடி உறுப்பினர்களை எடுத்த முதல் பார்ட்டி விஜய் பார்ட்டியோட ஜாஸ்தி. 1.5 கோடி இமேஜின் 5 நாள்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சொல்லி அது ரெண்டும் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சா, அந்த மெயின் ஆட்களுக்கு வேலையெல்லாம் போயாச்சா. இவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து ஆம் ஆத்மியோடைய பிரதிநிதிகள் அங்கே உட்காந்துட்டு அவங்க பசங்க இங்க மினிஸ்டரா இருந்தவங்களோட பசங்க இவங்க தான் பண்ண கோல்மால் இது. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலி இனிமேல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெருசா இயங்காதுங்கிறது எல்லார்ட்டையும் சொல்லணும். ஆனா எனக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா, டக்குனு ஒருத்தர் புதுசா ஒன்று போடுறான், அவ்வளவு அதிருப்தி மக்கள் மனசுல, பசங்க மனசுல, இளைஞர்கள். நீங்க அந்த டேட்டா பாத்தீங்கன்னா, தரவுகளை பார்த்தா பெரும்பாலும் இளைஞர்கள் தான். 20ல இருந்து 30க்குள்ளதான் முக்கால்வாசி பேர் நானும் ஃப்ரீ ஜாயினிங், ஒரு தட்டுனா ஜாயின் பண்ணலாம். ஆனா 1.5 கோடி பேர் ஜாயின் பண்ணாங்க. பயமா இருக்கு எவ்வளவு சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கொள்கையை மாத்துறாங்க அல்லது ஒரு புது கொள்கையை வந்து கையாளுறாங்கிறதுக்கு இது வந்து எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஆனா அந்த கட்சியுடைய ஒரு முக்கியமான கொள்கையா இருக்கிறது நீங்க வேலை இல்லாத ஒரு இளைஞரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொள்கை இதுதான். இதுதான் நல்லதா சார்? இது வந்து எல்லாம் ஃப்ராடு. வேலை இல்லாத ஒருத்தர் வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் போன் இருக்கு, போன்ல இது நீ தட்டினா நீ எனக்கு வந்து உறுப்பினர் ஆயிடுவேன். அவன ஒரே ஒரு லைன் இருக்கான்னு பாருங்க, நானும் பார்த்தேன், யாரும் அமிச்சாங்க அந்த இது. நீ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீ வெயில போய் நின்று உன் நாட்டுக்காக வேலை செய்வியா அல்லது உன் பார்ட்டிக்காக வேலை செய்வியான்னு போட்டிருந்தா இந்த 15 மில்லியன்ல வந்து 1 மில்லியன் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க, 1/2 மில்லியன் தான் சேர்ந்திருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்லை, நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, தட்டினா நீ ஒரு மெம்பர் ஆயிடுவேன். என்னமோ ஒன்று சொல்றான், சீஃப் ஜஸ்டிஸ் ராஜ்யசபாவுக்கு போயிடுவார், இது மாதிரி சொல்றான். காசு கட்ட தேவையில்லை, ஃப்ரீ, ஒரே ஒரு தட்டு, ஒரு பேருக்கு ஏறி போடணும். இதெல்லாம் ஃப்ராடுங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு வரும், டப்புன்னு போயிடும். பட் இவ்வளவு இம்பாக்ட் யூத் மேல கிரியேட் பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா பல மேடைகள்ல இது மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி 5 நாள்ல வந்து 15 மில்லியன் 1.5 கோடி பேர் சேர்ந்தாங்கன்னு பேசப்படும். அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி வரப்போகுது. இப்போ நிறைய இளைஞர்கள் ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசு இளைஞர்கள் தான் சேர்ந்திருக்காங்கன்றீங்க. அந்த டேட்டா சொல்லுது. இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வந்து சஞ்சய் துபே அப்படின்றவங்க ஒரு கோர்ட்டு கேஸ்ல தான் அந்த மாதிரி வார்த்தைகள் குறிப்பிட்டாங்க, அதுதான் வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி
விஷயத்தான் சொல்லியிருந்தேன், ஒரு டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப இளைஞர்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே இதனாலதான் நம்ம போய் சேர்றோம் அப்படின்னு செய்யறாங்களா, இதுல ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டா இருக்கு, இது ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருக்காங்களா? குட் கொஸ்டின். இது வந்து நீ அந்த பேட்டர்ன்ல பார்க்கலாம். ஒரு மாதம் 2 மாசத்துல ஒருத்தன் ஒரு கொள்கை, ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சியை சேர்ந்தா அதுல கொள்கை பேசியிருக்கான். அது மாதிரி 30 செகண்ட்ல 4 நிமிஷத்துல 500,000 பேரு, 4 மணி நேரத்துல இந்த ஹல்லபித்து ஹபிபிக்கு லைக் போடுறாங்களே அது மாதிரி 6 மணி நேரத்துல 10 லட்சம் பேர். இது மாதிரி அந்த ட்ரெண்டிங் ஆகும்போது ஒருத்தர் யோசிச்சே இந்த கொள்கை நல்லா இருக்கு, நாம விவாதம் பண்ணி நல்லதா கெட்டதான்னு பார்க்கலாம்னு பண்ணல பாருங்க பிரணாம். பார்த்தாங்க, தட்டினாங்க, தூக்குனாங்க, அவ்வளவுதான். இது எல்லாமே ஜஸ்ட் அந்த ஒரு ட்ரெண்ட், நத்திங் சீரியஸ்.